எதை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பது, அவருடைய ஆலயத்தில் இருப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். ஆமென். ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்பொழுது ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு ஏதோ ஒன்றை பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு வாங்க. நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையாது. அல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையாது. கடந்த வாரத்தில் என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறது. நான் நம்புகிறது, மை எக்ஸ்பெக்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். என்னுடைய எதிர்பார்ப்பு எங்கேருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து நிறைவேறும். அதை குறித்து தொடர்ந்து நான் தியானிச்சிட்டு இருந்தேன். கடந்த வாரத்தில் அதனுடைய நிறைவு வசனம் சொன்னார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் கழுகளைப் போல புது பலன் அடைந்து கழுகளைப் போல சற்று உயர. ஸோ நம்மளை எழுப்ப வைக்கிறதுக்கு, நம்ம உயர்த்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு சீக்ரெட். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கணும். உங்களுக்கு ஒரு சைலண்ட் பிளேஸ் இருக்கணும். சைலண்ட் டைம், குவைட் டைம் இருக்கணும். ஆண்டவரோடு உங்களுடைய அமைதி நேரம் இருக்கணும். உங்களுடைய தனித்த நேரம் இருக்கணும். இதுதான் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கத்தில் பலன் அளிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களோடு பேசும்படி தேவன் எனக்கு கொடுத்துருக்க ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுங்க. ஆண்டவர் இதிலிருந்து உங்களோடு கூட பேசுவார். என்ன போட்டிருக்குது? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என். அவன் யாரு? சரி, அவன் யாரு? நான் தான். சொல்லுங்க, அவன் யாரு? நான் தான். அதாவது வசனத்தை அப்படியே படிச்சுட்டு, ஐயோப்பா ஜெயம் கொள்கிற ஒருத்தர் இருக்கான் போட்டிருக்கு. அவன் எல்லாவற்றையும் அப்புறம் அதில் போட்டிருக்கு. அப்புறம் நான் அவன், அப்போ ஆண்டவர் அவனுக்கு தேவனாக இருப்பார் போட்டிருக்கு. அப்புறம் அவன் அவருக்கு இது யாரோ ஜெயிக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கிறான். 100 பேரில் ஒருத்தன் ஜெயிப்பான், 1000 பேரில் ஒருத்தன் ஜெயிப்பான். அவன் எல்லாவற்றையும் இப்படியே படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பைபிள் படிக்கும் பொழுது அது நீங்கன்னு சொல்லி படிக்கணும். என்ன படிக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை பற்றி பைபிள் படிக்கும்போது ஒருத்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசுடைய அற்புதங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி அந்த 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 காட்சியில் உங்களுடைய நீங்கள் கதாபாத்திரமாக எப்படி உங்களை கதாபாத்திரம் யோசிப்பீங்கன்னா, பரிதிமேக்குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே இயேசு நிற்கிறா, சீசன் நிற்கிறாங்க. அங்கே சீசை சொல்கிறாங்க, ஏய் என்ன பண்ணாத, சத்தம் போடாத சொல்லி அதுதான். இந்த காட்சியில் போகும்போது நீங்கள் எங்கே உங்களை கற்பனை பண்ணுறீங்கன்னு நினச்சா, சில சொல்லுவாங்க, சில யார் தாவீது பிச்சை எடுக்கிற மாதிரி சில தங்களை அங்கே வச்சு கனவு காணுவாங்க. ரெண்டாவது சில நினச்சுவாங்கன்னா ஏசு கிறிஸ்து கூட ஏய் இந்த மிரட்டுற கும்பல் மாதிரி இருந்துட்டு சீசர். ஆனால் ஒருத்தரும் இயேசு நான் தான் இயேசுவை போல, அது நான் தான் இயேசுடைய கதாபாத்திரத்தை நான் இருக்கிறேன்னு சொல்லி யாருமே கற்பனை பண்ணுறதே இல்லையா. ஆனால் நிஜத்தில் உண்மையிலேயே நீங்கள் இயேசுவை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. கைகளை திரிக்கிறதுல மகிமைப்படுத்துங்க. நீங்கள் அந்த வியாதியஸ்தனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ இயேசுடைய இடத்துல உங்களை வைத்து பாருங்க, குமாரனுடைய இடத்துல உங்களை வைத்து பாருங்க. குமாரத்துவத்தை குறித்து ஜோசப் பேசியிருந்தார் இல்லையா? ஸோ குமாரத்துவத்தில் உங்களை வச்சு பாருங்க. ஜாஷுவா ஜேம்ஸ் ராபர்ட் சொல்கிறாரு, பைபிளில் குமாரன் வர்ற இடத்துலலாம் அது உங்களை பற்றி யோசிக்குது. மனுஷகுமாரன் சொல்லும்போதெல்லாம் அது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னை மனுஷகுமாரன் காட்டியிருக்கிறாரு. ஒரு 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 ரோல் மாடல், ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்கிறாரு. ஆகல இயேசுவை வாயை பிளந்து பார்க்காதீங்க. நீங்கள் அந்த இடத்துல இருப்பதற்காக, நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கதைகள் தான். கையை வச்சு, நான் குமாரனாக இருக்கிறேன், புத்திரனா இருக்கிறேன். ஆகையால் நான் யாரு? ஜெயங்கொள்ளுகிறவன். என்னது இந்த வார்த்தை கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்குது. அதாவது நீ பொதுவாக சொல்லுவாங்க, நீ நீட்டில் பாஸ் பண்ண நீ என்னவா மாறுவ? சொல்லுங்க, டாக்டராக மாறுவேன். நீ ஐஏஎஸ்ல பாஸ் பண்ண என்ன ஐஏஎஸ்ஸா? ஸோ
அதை மாதிரி யோசிக்கிறாங்க. நீ ஜெயிச்சனா நீ எல்லாவற்றையும். அப்போ அவன் நான் ஜெயிக்கலையா, நான் இன்னும் ஜெயிக்கலை போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பின்னால் அங்கே ஒரு இருக்குது. ஆனால் நிஜம் என்னன்னு சொல்ல வர கேளுங்க. இயேசு சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அடுத்து சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 கடைசி வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயித்துட்டார் முதல்ல, அடுத்தது நம்ம ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அடுத்து இன்னொரு வசனம் கொரிந்தியர் இருக்குது 5ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவருடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். எப்பொழுது இயேசு மரணத்தை ஜெயித்தாரோ அப்பொழுது நானும் ஜெயித்து விட்டேன். கையை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கை தட்டுங்க. உங்களை ஒரு தோல்வியின் நபராக பார்க்க கூடாது. நீங்க ஒரு தோல்வி அடைந்த நபராக உங்களை எண்ணவே கூடாது. ஏன்னா நான் எப்பொழுதும் ஜெயிக்கிறவன். ரெண்டாவது, நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன். என்னுடைய தலையெழுத்த என்னதான்? என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன? காட்வின். என்ன அர்த்தம்? தேவ வெற்றி. என்ன வெற்றி? தேவ வெற்றி. காட்னா என்னது? தேவன். வின்னா என்னது? வெற்றி. தேவ வெற்றி. நிற்கிறேன் பாருங்க இல்லையா? என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தலையெழுத்தை நீங்கள் உங்களை தோற்கடிக்கவே முடியாது, நீங்கள் தோற்று போகவே முடியாது. உங்கள் ஜாதகம். கை தட்டுங்க ஹல்லேலூயா. முதல்ல இப்படி பாருங்க, நீ ஜெயிச்சனா, ஏன்னா வசனங்கள் இப்படி வருது, நீ நீ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த வசனத்தை பார்க்குறீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில். ஏன்னா நான் ஒரு ஒரு உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் தப்பான பதிவை நீங்கள் டெலீட் பண்ணி சரியான பதிவுக்கு வரணும். 37ஆம் வசனம் போட்டிருக்குது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படி இருக்கிறோம்? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. இதுல டவுட்டே கிடையாது. என்ன கிடையாது? சொல்லுங்க. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நான் இருக்கிறேன். ஏற்கனவே சிலுவையில் ஜெயித்துட்டாரு, நானும் அங்கேயே ஜெயிச்சிட்டேன். எங்க ஜெயிச்சிட்டேன்? இயேசு மரித்த பொழுது நானும் மரித்தேன், இயேசு அடக்கம் பண்ணும் பொழுது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், இயேசு எழுப்பப்படும் பொழுது நானும் இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுப்பப்பட்டு ஜெயித்திருக்கிறேன். அது என்னுடைய ஜெயம். இயேசு செய்த இதெல்லாம் அது என்னுடைய சார்பாக நானாக அது நடந்திருக்கிறது. பிரிக்க முடியாத உறவில் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாரும் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஸோ இங்கே நான் ஜெயா என் தலையிலே எழுதிட்டார், காட் வின். ஓ, நான் தான் இன்னைக்கு என்னுடைய செய்தி தலைப்பே தான். என்னது? தலையிலே எழுதி வச்சுக்குது தேவனுடைய வெற்றி. அப்போ இதுதான் அதனுடைய பாட்டம் லைன். ஜெயங்குள்ள இருக்கிறோம். சரி, ஏற்கனவே ஜெயித்ததுனால இனி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு தடைகள் வராதுன்னு சொல்ல மாட்டேன்னா வரும். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க வாய் திறந்து. எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன், எல்லாவற்றையும் நான் ஜெயித்துக்கிட்டே இருப்பேன். அன்பு கூறுகிற ஒருத்தர் இருக்கிறனால நான் அவர் அன்பு கூறுறது ஒரு ஸ்டைலு. இங்க என்ன போட்டிருக்குது? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய எல்லா சவாலையும் வென்றெடுப்பதற்கு என்னை பேக் சப்போர்ட் பண்றாரு, என்னை ஜெயிக்க வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கை தட்டுங்க இந்த வார்த்தைய. வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நான் ஜெயித்துருவேன் அப்படி என் மாம்ச பலத்தில் சொல்லல. குமாரனா இருந்தா நீ ஜெயித்துக்கிட்டே இருப்ப. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஜெயித்துக்கிட்டே இருப்ப. உன்னை தோற்கடிக்கவே முடியாது. எனக்கு முதல் வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. 27:7 வெளிப்படுத்தல் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன், வாசிங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும். சூப்பர், கொஞ்சம் சத்தமாக வாசிங்களேன். ஜெயங்கொள்ளுகிற நான்
அப்படி வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிற நான் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வேன். கை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பதே, நீங்கள் குமாரனா இருப்பதே, எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். நல்ல கைத்தட்டி ஆமேன் போட்டு அது அப்படியே உள்ள வாங்குங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும், ஒன்றை பிடித்து ஒன்றை கோட்டை விடுறதல்ல. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் விடுறதுக்காக அல்ல, அவங்கள் பாலும் தேனும் ஓடுற கானானை என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரிக்க வேண்டும். அதில் இருக்கிற எல்லா பட்டணத்தையும் எல்லா ஜாதிகளையும் அவர்கள் சுதந்தரிக்கணும். சுதந்தரிக்காத ஒரு இடமே இருக்கக்கூடாது. அப்போ உங்களை ரட்சித்த நோக்கமே சுதந்தரிப்பதிலே போய் முடியணும். நீங்கள் குமாரனாய் இருப்பதை சுதந்தரிப்பதிலே அது நிரூபிக்கப்பட வேண்டும். ஆமென். சூப்பரா சொன்னேன் வார்த்தை. என்ன வார்த்தை? நீங்கள் குமாரனா இருந்தால், பிள்ளையா இருந்தால் சுதந்தரிப்பதிலே அது நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்க இன்னும் சுதந்தரிக்கலைன்னா, குமாரன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், மெச்சூர் ஆகலைன்னு சொல்லுவேன். டெக்னோ சின்ன பிள்ளை, உயோத்தீசியா முதிர்ச்சி அடைந்த குமாரன். அப்போது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவன் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி தான். கலாத்தியர் 4 எடுங்களேன். அதான் போட்டு கலாத்தியர் 4:1. என்ன ஜெயம் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன சில நேரத்தை பின்தங்கி இருக்கிற காரணங்களை போட்டு என்ன பண்ணுறது? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சுதந்திரவாளியன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் சிறு பிள்ளையாக இருக்கும் காலமளவும். அப்போது நீங்கள் குழந்தையா, ஆவிக்குரிய குழந்தையா இருந்தீங்கன்னா நீங்கள் எஜமான் தான். ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரிப்பதற்கு உங்களுக்கு அங்கே தடை இருக்குது. பிள்ளைங்க தான் வாரிசு. ஆனால் அப்பாவுடைய எல்லாவற்றையும் அவங்க செய்ய முடியாதபடி, அவங்க மெச்சூரிட்டி இல்லாதனால அப்பா அவங்க கையில் அந்த பொறுப்பை கொடுக்காம இருக்கிறார். ஆனால் இவன் தான் பின்னால் என்ன செய்ய போகிறான்? ஆனால் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம அடிமை மாதிரி கூட இல்லை, பிச்சைக்கார மாதிரி இருக்கிறோம். அடுத்தது சொல்கிறார் ஆண்டவர் வந்து, நீ அடிமை இல்லைடா, நீ பிச்சைக்கார இல்லைடா, நீ பிள்ளை அப்படின்னு கத்த சொல்கிறாரு. இந்த சபையில் அந்த பிரசங்கம் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? நீங்கள் எல்லாம் யார்? தேவனுடைய பிள்ளை. பிள்ளைன்னு சொன்ன பிறகு கூட இதில் பெரிய இன்னொரு டிசெப்ஷன் போயிட்டு இருக்குது. பிள்ளைன்னு தெரிஞ்ச பிறகு கூட நம்ம அந்த பிள்ளைங்கிற தெரிஞ்சதில் சந்தோஷப்படுறோமே தவிர, அதில் இருக்கிறதையெல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யறதில்ல? ஜெயம் கொள்றதில்ல. ஒரு 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 கல் உடைக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லாதனால கல் உடைக்கிற தெரியுதா? மலையில் போய் கல் உடைச்சிட்டுருப்போம். பயங்கரமான வேலை. அந்த வேலை செய்கிற குடும்பத்தில் குழந்தை இல்லைனா ஒரு தத்து எடுத்துக்கிறான். இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனால் குழந்தை கிடச்சி வளர்த்துட்ருக்காங்க. குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா ஊரில் ஒரு பெரிய ஒரு சொத்துக்கு அதிபதியுடைய பிள்ளை காணாமல் போயிருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் லாயர் கையில் கொடுத்து, அது என்னது ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு அப்படின்னு வழக்கு இருக்குல்ல, என்ன வழக்கு தமிழில்? காணாமல் போயிடவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும் கோர்ட்டு. அந்த வழக்கு போட்டு லாயர் வந்து தேடுறார். கடைசியில் எப்படியோ இந்த கல் உடைக்கிற குடும்பத்தில் இருக்கிற இந்த பிள்ளை தான் எந்த பிள்ளை? இந்த ராஜா வீட்டு பிள்ளைன்னு லாயர் வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த கல் உடைக்கிற அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்கிறார், நீ தான் யார்? ஏய், நீ இந்த வீட்டு பிள்ளை கிடையாடா, நீ பிச்சைக்காரன் கிடையாடா, நீ யார்? நீ இந்த குடும்பத்தினுடைய பிள்ளை, உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது. உடனே அவன் அந்த கல் உடைக்கிற அந்த பாறை அந்த 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 மலையடிவார் நின்றுட்டு என்ன செய்யறான்? இதை கேள்விப்பட்ட உடனே குதியாட்டம் போடுறான். அவன் கையில் என்ன கொடுத்துட்டார்? டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாரு, டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாரு. இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லி எல்லாம் சொத்து பொத்து எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டாரு. இவன் சொத்தையும் கையில் வச்சு நினச்சிட்டுக்கிறான். என்ன செய்துக்கிறான்? என்னைய போல நான் தான், என்ன யார்? நான் தான் வாரிசு, நான் தான் பிள்ளைன்ட்டு இருக்கிறான். மறுநாளும் கல் உடைச்சிட்டு இருக்கான். மறுநாளும் நம்ம கதையை தான் சொல்கிறேன்.
கர்த்தர் வந்து நீ தான் தேவனுடைய பிள்ளை குமாரன் சொல்லிட்டாரு. நம்ம சபையில் உட்காந்துருக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். சரி, இயேசுவின் பிள்ளை தான், நீ அண்ணாருடைய பிள்ளை தான். கையில் என்ன வேற வச்சுக்கிறோம்? கையில் என்ன வச்சுக்கிறோம்? பத்திரம். இதை வேற அக்கத்தில் வச்சுருக்கோம்ல. இப்படி தானே சுற்றிட்டே இருக்கிறோம் வேதக்காரன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வச்சுக்கிட்டும் மறுபடியும் எங்கே போகிறோம் டெய்லி? ஏய், என்னங்கடா நடக்குதுங்க? மிகப்பெரிய ஏமாற்றம். அடுத்த வசனம், பிள்ளைகளானால் நீங்க யாரு? சுதந்திரவாளி. பிள்ளைகளானால் யாரு? நீங்க சுதந்திரவாளி. எல்லாவற்றையும் நீ சுதந்திரிக்கணும். அந்த இந்த பத்திரத்தை எடுத்துட்டு அவன் முதல்ல வீட்டை மாற்றணும். எதை மாற்றணும்? வீட்டை மாற்றணும், குடியிருப்பை மாற்றணும், வாழ்க்கை முறையை மாற்றணும். அந்த ராஜா விட்டு பிள்ளையை போல பேச்சுவார்த்தைகள் வரணும், பழக்கம் வரணும். ரெண்டாவது, அதை தேடி வச்சுக்கிட்டு அங்கே சில இடத்துக்கு போனால் இவங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் வீடு கட்டி இருக்கிறான். இவங்களுடைய நிலத்தில் பெரிய வயலில். கடந்த வாரத்தில் ஒருத்தங்களை பற்றி சொன்னாங்க, சென்னையில் அசோக் நகரில் வீடு இருந்ததுங்க, கிண்டியில் வீடு இருந்ததுங்க, அங்கெல்லாம் வீடு இருந்தது. அந்த காலத்தில் குடிக்கி சாராயத்துக்கு என்ன செஞ்சார் எங்கள் தாத்தா? சாராயம் குடிக்கிறதுக்கு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு அதை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். திரும்ப இன்னும் அதை சொன்னார், அவருக்கு எங்கெல்லாம் இடம் இருக்குன்னே யாருக்குமே தெரில. சுதந்திர சிங் வந்து நம்ம சபைக்கு செய்தி கொடுக்க வந்தார். பாஸ்டர் சுதந்திர சிங் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணி 1 கோடி கடன்காரன் தேடுறான். ஆனால் அவர் இந்த செய்தி தான் பேசிகிட்டு இருக்கிறார். சொல்லுங்கள், வானத்தையும் பூமி படைச்ச ஆண்டவர், நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் ஆயிரங்களுக்கு அதிபதி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. கடன்காரன் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டார். ஆனால் இவர் வீராப்பா பேசிகிட்டு இருக்கிறார். சொல்லுங்களேங்க, இந்த லாயர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர். நீ யார், உனக்கு என்னென்ன சொத்து இருக்குது, உனக்கு என்னென்ன பிறப்புரிமை இருக்குன்னு கற்றுக் கொடுக்கிறவர். இவர் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் திருநெல்வேலியில் அவங்க அப்பாவுடைய சொத்தில் அதெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டார். எல்லாம் வந்து தான் வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணி பயங்கரமாக நஷ்டப்பட்டு இப்போ பிஸ்னஸை விட்டு ஊழியத்துக்கு வந்து இப்போ பெரிய வெளிப்பாட்டில் பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் கடன், அதாவது இவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்னா, கடன்காரன் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவார். எனக்கு அதிகாரம் ஜெபம் என்னது? இயேசுவின் நாமத்தில் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. நான் சொன்னேன், கடன் வாங்கிட்டு ஒழியக்கூடாது, கடன் வாங்கிட்டு தரமாட்டேன், அவனை சபிக்கக்கூடாது. அவன் கையில் மூஞ்சில் கொடுத்துட்டு அவனுக்கு கூட வட்டி போட்டு கொடுத்துட்டு, நான் என்னை பார்த்து ஒருத்தன் கை நீட்டி இவன் கடன் வாங்கிட்டு பைபிளை தூக்கிட்டு சுற்றுறான்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழக்கூடாது. அந்த தத்துவம் எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் அப்படி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் என்ன நடந்துன்னா, திடீர்னு ஒரு லாயர் இவரை தேடி வராரு. ஒரு லாயர் தேடி வந்து, சார் உங்கள் அப்பா பேர் இதானா? ஆமாம். உங்கள் அப்பாவுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது, இப்போ அதுக்கு ரேட்டு வந்து 3 கோடி. என்னது 3 கோடி? நீங்கள் கையெழுத்து மட்டும் போடுங்க, உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன். இவருக்கு அதை நம்பவே இல்லை. அப்படிலாம் கிடையாது ஏங்கிறாரு. நீ கிடையாதுன்னு சொன்னாலும் எது சொல்லுது சொல்லி இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு 3 கோடி இவருடைய அக்கௌண்ட்டில் போட்டான். கைத்தட்டுங்க. 1 கோடி கடனை அடைச்சிட்டு இப்போ தலைவர் எப்படி இருக்காருன்னா, எல்லா செட்டப்பும் வச்சு இப்போ சபையை கட்டி பயங்கரமாக அது சாட்சி என்று சொன்னார். இவருக்கே தெரில. நான் சொல்கிறேன் கேளுங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரில, ஆனால் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாரு. ஆவியானவர் அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிற கரங்களை தட்டி இல்லையா, இந்த சொத்துக்கு நீ சுதந்திரவாளி, இதை நீ அனுபவிக்க வேண்டும். பாலும் தேனும் ஓடுற தேசம் உன்னுடையது. இந்த அடிமைகளுக்கு தெரியல, இந்த பிச்சைக்காரர்களுக்கு தெரியல. அவங்க அதை குறித்து அசட்டை பண்ணாங்க, அதை குறித்து அவங்க கவலைப்படாமல் இருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் விடலை. அவங்களை பின்தொடர்ந்து வந்து அவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க வைக்கிறவர் ஆவியானவர். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும். அப்போ என்ன சொல்கிறேன், நீ குழந்தையா இருக்கிற வரைக்கும் நீ அறியாமைங்கிறது குழந்தைத்தனம். நீ அறியாமல் இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிக்க முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆனால் புத்திரன் வந்து அறியாமல் இருக்கக்கூடாது. சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் விளையாட்டுத்தனமாக அறியாமல் இருந்தால் நாம் அதை கண்டுக்காமல் இருப்போம். ஆனால் விவரம் தெரிஞ்சு பெரிய பிள்ளை ஆன பிறகு இன்னும் தத்தி மாதிரி இருந்தால், இன்னும் கோழையாக இருந்தால் பெற்றோரே சொல்லுவாங்க, என்ன நீயே போய் காரியத்தை செய், நீ போய். அப்போ வந்து முதிர்ச்சி அடைந்த புத்திரன் யாருன்னா, போய் ஒளிமுக வாசல்ல சத்துருக்களோடு பேசுகிறவர்கள். கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. இது என்னுடைய நிலம், இடத்தை காலி பண்ணு. நீ காலி பண்றியா இல்லை காவல்துறையை கொண்டு வந்து உன் மேல நடவடிக்கை எடுக்கவா?
சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணணும். சூப்பரான வார்த்தை. என்ன செய்யணும்? என்ஃபோர்ஸிங் த லா. சட்டம் சொன்னது அதை நிஜம். அதாவது எப்படி எழுதியிருக்கேன் வார்த்தை, ஜெயத்தை நிலைநாட்ட வேண்டும். என்ன செய்யணும்? உங்களுக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நிலைநாட்டணும். அங்கே ஏற்கனவே ஒரு ஆள் பட்டாப்பட்டு உட்கார்ந்துருப்பான், பிசாசு உட்கார்ந்துருப்பான். பைபிளில் ஒரு கதை இருக்குதுங்க. எலிசா காலத்தில் செத்துப்போன ஒரு குழந்தை எழுப்பி, சூனேமியா குழந்தை எழுப்பி விட்டுருவான். அப்புறம் பஞ்சம் வந்துடும். எல்லாம் ஊரை விட்டு பிழைக்க இங்கே பர்மாவுக்கு போன மாதிரி போயிட்டாங்க. அப்போது எலிசா உயிர்ப்பித்த குழந்தையுடைய சரித்திரத்தை அந்த வேலைக்காரன் மறுபடியும் ஊரில் செழிப்பு வந்துடும். அப்போ ராஜாவுடைய வலது பக்கத்தில் இந்த எலிசாவுக்கு வேலை செஞ்சவன் வந்து இந்த கதையை சொல்லுவான். எலிசா தீர்க்கதரிசி என்ன மரித்த குழந்தை எழுப்பினார். ஆனால் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க போன அந்த அம்மாவும் பிள்ளையும் வந்திருக்கிறாங்க. இவங்க இடத்துல மற்றவங்க ஆக்கிரமிச்சு இவங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு இடமெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்போது ராஜாட்ட வந்து இவா கேட்க வர்றா, தன்னுடைய கோரிக்கை கொண்டு வர்றா. அப்பா ராஜா பக்கத்தில் இந்த எலிசாவுடைய வேலைக்கார உட்காந்து சொல்கிறான், இப்படி எலிசா அற்புதம் செஞ்சார். அப்படியான்னு ராஜா வாயப்பழந்து கேட்டுருக்கிறான். அந்த நேரத்தில் இந்த லேடி உள்ளே வருது. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்லுவான், இந்த லேடி தான். அப்போ அந்த லேடி எவா சொல்லுவா, ஐயா நான் தான் ஐயா, என் பிள்ளை தான் ஐயா எலிசா உயிர்ப்பித்தார். ஆனால் என் நிலத்தை இப்படி ஒருத்தர் அபகரிச்சு அப்படி சொன்னவொன்னே ஒரு IAS ஆஃபீஸரை போட்டு 25 போலீஸ் அதிரடி படையை நிப்பாட்டி போய் அவளுக்குள்ள எல்லா நிலத்தையும் இருக்கிற ஆட்களை துரத்தி அவன் நிலத்தை கொடுத்து, இந்த 7 வருஷம் என்னென்ன விளைச்சல் வந்திருக்குமோ அதை எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்து அவளுக்கு இந்த வேலைக்கு ஆட்களை நியமின்னு சொல்லி ஒருத்தரை போட்டு இருக்கிற முனுசாமி குப்புசாமி எல்லாம் துரத்தி விட்டு இவா பேர்ல பட்டாயம் ரெடி பண்ணி அவ கையில கொண்டு கொடுத்துருவான். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வழக்காடுவதற்கு ஆவியானவர் இருக்கிறார், யுத்தம் செய்வதற்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நீ அதெல்லாம் கிளைம் பண்ணு. உன்னுடைய உரிமையை நீ விட்டு கொடுக்காத, நிலைநாட்டணும், ஜெயம் எடுக்கணும். தெய்வீக சுகம் உன்னுடைய பிறப்புரிமைன்னு சொல்றேன். ஆனால் அதை வந்து சட்டத்துக்கு புறமாக உங்கள் உடம்புல வியாதியை திணிக்கும் பொழுது நீங்கள் அதை டாலரன்ஸ் பண்ணாங்க, சகிச்சிட்டு இருக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது பிசாசு ஓடி போவா. இது ஏன் இடத்தை காலி பண்ணு. மரியாதையை சொல்கிறேன், போறையா இல்லை சட்ட நடவடிக்கை? சட்டம் பாயும். என்ன பாயும்? சட்டம். முதல்ல நீங்க யாருங்கிறத நீங்க அறிந்திருக்கணும். நான் தேவனுடைய குமாரன். ஆமே சொல்லுங்க. நான் யார்? தேவனுடைய குமாரன். ரெண்டாவது, நான் ஜெயம் கொள்ளுகிறவன், எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். மூன்றாவது என்னது? மூன்றாவது, நான் எல்லாவற்றையும். இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. நான் குமாரன், நான் ஜெயிக்கிறவன், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். கிங்சன். உங்கள் பேர் என்னது? எங்கள் கூட ஒருத்தர் கேரிஸ் பைபிள் காலேஜ் படித்தார். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா கிங்சன். இப்படியே பார்த்தேன் நான். நீங்கள் உங்கள் பேர் என்ன? காட்வின். அப்பா எல்லாம் பயங்கரமான. இந்த 2 பக்கம் திரும்ப முடியல. அவர் இன்னொருத்தர் இருக்கார் காட்சன். அவர் பேர் என்னது? நான் நினைக்கிறேன் இந்த வருகிற நாட்களில் பிள்ளைகள் பேர்லாம் இப்படி தான் வைக்கணும். என்ன வைக்கணும்? இந்த மாதிரி தான் வைக்கணும். சவுத் ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா ஒருத்தன் பேர் வந்து சக்ஸஸ். பேர் என்னது? சக்ஸஸ். இன்னொரு பாட்டு வந்து என்னது? விக்ட்ரி. இன்னொருத்தன் பேர் என்னது? விக்ட்ரி. அதாவது பேரை நீங்கள் இப்படி கன்ஃபர்ஸ் பண்ண அது ஒரு சைக்காட்ரிக், அது வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் அது வேலை செய்யும். அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து இப்படி பேரை வைங்க. ஒத்த கண்ணை, வெள்ளக்கண்ணை, இந்த மாதிரிலாம் பேரை வச்சிங்கன்னா கண்ணை என்ன தாங்கும்? கருப்பசாமி. என் கூட 2 பேர் படித்தாங்க கிளாஸில். ஒருத்தன் பேர் பண்டாரம், இன்னொரு பேர் பரதேசி. வாத்தியார் அட்டண்டன்ஸ் எடுப்பார், 2 பேர் எழுப்பி நிற்பாங்க. எங்கே நிற்கிறவங்களாம் ஏன்டா கிளாஸுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறீங்க? அம்மா அப்பா பேர் வைக்கிறாங்க பாருங்கள். பிள்ளைங்களை பேர் வைக்கும்பொழுது தீர்க்க தரிசன வெளிப்பாடோடு பேர் வைக்கணும். ஆமாம் சொல்லுங்க. அப்போது தேவன் சொல்கிறாரு, நீ கிங்சன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், கிங்சன். சொல்லுங்க. அப்புறம் காட்சன். நான் முதல்ல சொன்னது மாதிரி நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் போதாது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் வந்துட்டு சத்தியத்தை அறிஞ்சிட்டார், எல்லாம் அறிஞ்சிட்டார். ஆனால் அதை அனுபவமாக்காத வரைக்கும், அதை சுதந்திரிக்காத வரைக்கும் நீங்கள் எங்கேயும் ஏமாற்றப்படுறீங்க. பிள்ளையானால் சுதந்திரவாளியாமே. நான் பிள்ளையானா எனக்குரிய ஆசீர்வாதம் எங்க?
அப்படின்னு உங்களுக்குள்ள உங்களை ஒரு கேள்வி கேளுங்களேன், எல்லாத்தையும் சுதந்திரிச்சிட்டீங்களா, எல்லா ஏரியாலையும் வெற்றியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஏரியாவில் சக்ஸஸாக இருக்குது தெரியுது, ஆனால் இன்னொரு ஏரியா பற்றி யோசிக்கவே முடியல. ஃபினான்ஸா, ஐயோ எப்பவும் பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஹெல்த்தா, உடம்பு ஏதாவது பலவீனம் இருந்துகிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், இங்கெல்லாம் பல வருஷமாக இப்போ ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு கேஸ் ஸ்டடியை காமிக்க போகிறேன் பாருங்கள். யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது சில இடங்களை அவனால் சுதந்திரிக்க முடியல. ஏன்னா அங்கே சில ராட்சதர்கள் இருந்தாங்க, சில ஆட்களை அவன் விட்டுட்டான். சரி, அதை விடுப்பா. அது குறிப்பாக எருசலேம், சீயோன் கோட்டை ரெண்டுமே எபூசியர் உட்கார்ந்துக்கிட்டு எங்களெல்லாம் நீங்கள் தொடவே முடியாது, உள்ளே வரும்பொழுதே ஒரு நெகட்டிவாக சொல்லி அனுப்பிடுவானா. எங்களெல்லாம் நீங்கள் சில இடத்துல இருக்கிறாங்க, எங்களெல்லாம் நீங்கள் இப்போ நாங்கள்லாம் பல வருஷமாக குடியிருக்கிறோம். சில புறம்போக்கு இடத்துல குடியிருக்கிறவங்கள போய் ஆக்கிரமிப்பை அகற்ற போனால் அரசாங்க அதிகாரம் அங்கே மிரட்டல் விடுவாங்க. ஒருத்தன் கிருஷ்ணாயத்துக்கு மேலே விட்டு நினச்சிடுவான், நான் தீ குளிச்சிடுவேன்பான். கலெக்டரே பயந்துட்டு போயிடுவார். புல்டோசரை கொண்டு இடிக்க முடியாமல் போனதெல்லாம் உண்டு. பிசாசு அந்த மாதிரி த்ரெட்டு விடுவான், மிரட்டல் விடுறான். ஆனால் தாவீது தான் யோசுவா விட்டுட்டான். அதனால சீயோன் கோட்டை, எருசலேம்ங்கிற ஊரே இல்லாமல் இருந்தது. ஆனால் தாவீது ராஜாவான பிறகு, சமஸ்த இஸ்ரவேல் ஆன பிறகு, வாடா எது நம்ம பத்திரத்தை எடுத்து எது இன்னும் நம்ம பிடிக்கலையோ வா அங்கே போகலான்னு சொல்லி யுத்தத்தை, இராணுவத்தை கூட்டு போகிறான். வாசிக்கிறீங்களா? சூப்பரான வசனம். 1 நாளாகமம் 11:4 எடுங்க. 1 நாளாகமம் 11:4. என்ன போட்டிருக்குது? பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடு கூட என்ன போக எபூஸ் ஆகி எருசலேமுக்கு போனான். அங்கே யார் இருக்கிறா? ஆனால் அது யாருடைய இடம்? எருசலேம் தாங்க இஸ்ரவேலுடைய கேபிட்டல், தலைநகரமாக இருக்க வேண்டிய இடத்துல யார் உட்கார்ந்துருக்கிறா? எபூசியர் அந்த தேசத்தின் குடிகளாயிருந்தாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, பாருங்க, யுத்தம் பண்ண வர்றவனை பார்த்து சொல்றாங்க, அவன் தான் டாக்குமெண்ட் இருக்குது, அவன் தான் உண்மையான தாய் பத்திரத்தில் உள்ள ஓனர், அவன் தான். அவன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை என்றார்கள். என்ன போட்டிருக்குது? ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும். பிசாசு சொல்லுவா, சொகெல்லாம் உனக்கு ஆகாது, 20 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறோம் உடம்புல சளி, 25 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறோம் முதுகுவலி, அதெல்லாம் நல்லா கவனிங்க. எது சாத்தானுடைய அரணா இருக்குதோ அதுதான் உங்களுடைய அரணா மாறப்போகுது. கைகளை தட்டி இல்லையா? எது வியாதி சாத்தானுடைய அரணா இருக்குதோ அங்கதான் நீங்க சுகத்தை நீங்கள் நிலைநாட்ட போகிறீர்கள். ஆமே. பணப்பிரச்சனையிலே போராடிட்டு இருக்கீங்களா? பணப்பிரச்சனை வந்தாலே அதெல்லாம் நீ எல்லாம் உள்ள இதெல்லாம் தொட முடியாது. இது நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப பேர் இருக்கிறோம். லேகியோன் பிசாசுக்கு பிடிச்சவனுக்குள்ளே சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப ஆட்கள் இருக்கிறோம். ஒருத்தனுக்குள்ளே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 3000 பிசாசு இருக்குது, 2000 பிசாசு இருக்குது. எங்களெல்லாம் நீ துரத்த முடியாது. இயேசு விடலையே. போறையா இல்லையா? போறையா? அவன் சொல்கிறான், ஆனாலும் தாவீது எதை பிடிச்சான்? சீயோன் கோட்டையை பிடித்தான். இப்போ அது என்ன பேராயிற்று? தாவீதின் நகரம் ஆயிற்று. கைத்தட்டுங்க இல்லையா? தெய்வீக சுகம் உங்களுடையதாய் மாறப்போகிறது, செழிப்பு உங்களுடையதாய் மாறப்போகிறது, சமாதானம் உங்களுடைய மாறப்போகுது. இன்னைக்கு அதெல்லாமே ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். நாம் அப்படியே நினைச்சிரோம், சகிச்சிட்டு இருக்கிறோம். சகிக்கிற வரைக்கும் அடிமையாக இருப்பீங்க. திமிரி எழு, ஓங்கி அடி, இதெல்லாம் வேற இடத்துல உள்ள பாஷைகள். ஆனால் இங்கே நான் சொல்கிறேன், திமிரி எழு, ஓங்கி அடி. இது தேவ பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. அதே சத்தியத்தை சிக்னஸ் சாத்தா தன்னுடைய அரணா வச்சுக்காங்கிறத காமிக்கிற பாருங்க. இதே மேட்ரை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. உங்களுடைய அதிகாரத்தை உணருங்கள், ஆளுகையை பயன்படுத்துங்கள், கீழ்ப்படுத்துங்கள். 2 சாமுவேல் 5:6-7 என்ன போட்டிருக்குது? அவன் எபிரோனிலே யூதாவின் மேல், சரி 6ஆம் வசனம் வந்துங்க. தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு, அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள்
சில பிரச்சனைகள்லாம் உங்களை பார்த்து சொல்லும். இதெல்லாம் நீ என்ன அது குரல் கொடுக்கும். அதுனா இது ஒரு சைக்காட்ரிக், இது நம்மளை வீக் பண்ணுறது காரணம். இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஒரு வாய்ஸ் ஓடும். இதெல்லாம் இந்த கார்லாம் உன்னால் வாங்க முடியாது, இவ்வளோ பெரிய சபையெல்லாம் உன்னால் கட்ட முடியாது, இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியெல்லாம் நீ வாங்க முடியாது, இவ்வளோ பெரிய அப்பா டக்கரால் நீ மாற முடியாது. பிசாசு ஒரு பொய்யை ஊதிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன காசா பணமா சொல்லி விடுவோம், அதிலே நம்மளை ஊனப்படுத்திடுறான். ஆனால் பிசாசு இந்த மாதிரி தாவீது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவனை மூட முடியாது, மூடிய தட்டி விட்டுருவான். என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று. பாயிண்ட்டுக்கு வர்றேன். எனக்கு என்னன்னா, குருடரும் சப்பானிய ஏங்க அவங்களே எப்படி இருக்கானுங்க? தாவீது ஓங்கி அடிக்கிறவன், கோலியாத்து கத்தி எடுத்து கோலியாத்து தலையை வெட்டின ஆளு. அவன் அப்படி வாட்ட சாட்டமாக கைகள்லாம் என்னது 2 பேர் அனுப்பு, நான் போடுறேன் நிற்கிறான். அவன்கிட்ட போயிட்டு இவனுக்கு எவ்வளோ நக்கலை சொன்னா, குருடரும் சப்பானியும் தடுப்பான. குருடரும் சப்பானி எப்படி ஒரு போர் வீரனை தடுக்க முடியும்? எந்த அளவுக்கு பிசாசு இது பண்ணுறான் பாருங்க நம்மளை. அவன் வார்த்தைகளினால நம்மளை மெஸ்மரிசம் பண்ணுறவன். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, குருடரும் சப்பானி சொல்லும்போது நான் நியூ கவர்னன்ட்டில் பார்க்குறேன், பிசாசு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எதை ரொம்ப அதிகமாக விசுவாசிகளை இது பண்ணுறான்னா, சிக்னஸ். நீ எல்லா ஏரியா பிடிச்சலாம்டா, ஆனால் நாங்கள் போக மாட்டோம், எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான மேட்ரு. எங்க ஒரு இராணுவ வீரருக்கு முன்னாடி குருடனும் சப்பானியும் ஜெயிக்க முடியுமாங்க? 2 பேரையும் ரொம்ப சாதாரணமாக தட்டி விடுற விஷயத்த அவன் அதை நினைச்சான் மேஜரிங் த மைனர், ஒன்றுமில்லாத பெருசாக காமிக்கிறான். பிசா சொல்வா, இந்த சளியெல்லாம் நீ துரத்த முடியாது. அதுக்கு ஒரு தத்துவம் வேறு, மூக்கு இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்லி தானே நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். மூக்கு சளி இருக்கிற மூக்கு டப்பா, சளி டப்பா கிடையாது அது. அதை நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கும் பிரியாணியை ஸ்மெல் பண்ணுறதுக்கு தான் கற்ற மூக்கு கொடுத்துருக்காரு. சளி வச்சு அடைக்கிறதுக்காக இருக்குது. எடுத்துகிட்டு ஓடிடு. 1 2 3 சொல்கிறதுக்குள்ளே, இன்றைக்கி நான் இந்த ஜெபம் பண்ண போகிறேன், 1 2 3 சொல்கிறதுக்குள்ளே மூக்கெல்லாம் கிளியர் ஆயிரும். அல்ல இல்லையா? உங்கள் உடம்புல எந்த எல்லையிலும் ஒளிந்திருக்க ஆக்கிரமிக்க அவனுக்கு அனுமதி கொடுக்காதீங்கள். கீழ்ப்படுத்து, சப்டியூ. என்ன சொல்றாரு? சப்டியூ. இப்படி சொன்ன உடனே தாவீது பின்வாங்கல பாருங்க. என்ன சொல்றான்? ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் சில பிரச்சனை இருக்கும். உடனே நீங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க, எதிர்த்து நிற்கிறத நிறுத்தாதீங்க. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது எது சாத்தா ரொம்ப நாள நாங்க இருக்குது என் கோட்டை, இது எங்க ராஜ்யம் அப்படி சொல்ற இடத்த ஏரிக்கரை எருசலேமை மாறும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மதுரவாயில் மறுரூபம் ஆகும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பா. கொஞ்சம் சுதந்திரிச்சிட்டோம் நின்றக்கூடாது. இனி எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்கிற வரைக்கும் நான் வய மாட்டேன். ஆண்டவர் யோசுவா காலத்தில் கேட்குறாரு, எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீங்க? தேசத்தை சுதந்திரிக்க சொன்னால் கொஞ்சம் ஜெயிச்சு கொஞ்சம் பிடிச்ச உடனே மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அப்படின்னு வந்த உடனே நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட கிடையாது, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். கிட்டத்தட்ட கிடையாது, மேக்சிமம் கிடையாது, கம்ப்ளீட் விக்டரி. எத்தனை? முழு ஜெயம், முற்றிலும் ஜெயம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஜெருசலேம், சீயோன், இதெல்லாம் தாவீது கேப்சர் பண்ணது. இதெல்லாம் ஒரு காலத்தில் சாத்தான் பிடிச்சு வச்சுட்டு விடவே மாட்டேன்னு இருந்த இடத்த தாவீது பிடிச்சு அதையெல்லாம் தேவனுடைய நகரமாக்கிட்டான். அங்கே தான் ஆலயத்தை கட்டினான், அங்கே தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அதுதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலை நகரமாக இருக்கிறது. நத்தன்யாகு, பெஞ்சமின் நத்தன்யாகு கூட டெல் அவிவா இருந்தது இஸ்ரேலுடைய கேபிட்டல். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் பைபிளில் உள்ளது மாதிரியே எருசலேம் தான் தலைநகரம் இருக்குன்னு சொல்லி அவர் மறுபடியும் மாற்றினார். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னா, எந்த இடத்தையும் விட்டு கொடுக்காதீர்கள். சாத்தானுடைய அரண்கள் உங்களுடைய அரண்மனையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வியாதியே உங்கள் தலையில் திறந்தா தெய்வீக சுகத்தில் நீங்கள் நிரந்தரமாய் வாழ்வது தான் தேவனுடைய அழைப்பு. ஜெயத்தை நிலைநாட்ட வேண்டும்.
யார் ஜெயிப்பாங்க? வாசி முடிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5 வசனம், 2 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5 என்ன படுது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய ஜெபமே ஜெயம் சொல்லி கிறிஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகன் இருக்குது. அது பைபிளில் இல்லாதது. அது உங்களை பிச்சைக்காரனாக மாற்றுறதுக்கான ஒரு ஸ்லோகன். ஜெபமே ஜெயம் பைபிளில் கிடையாது, தெரியுமா? ரொம்ப ஷாக்காக இருக்கா? மதம் நம்மளை அப்படி கொண்டு போய் விட்டுச்சு. பைபிளில் எங்கேயுமே ஜெபத்தை சொல்லலை. ஆனால் எது ஜெயிக்கும்? விசுவாசமே ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்து கூட வியாதியை சுகமாக்கும் பொழுது நீ ஜெபிச்சியான்னு கேட்கவே இல்லை ஒருத்தன்டையும். நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். என்ன கேட்டார்? விசுவாசிக்கிறியா? சுகம். பக்கத்தில் பார்த்துடுங்க, ஜெபத்தை விட விசுவாசத்துக்கு பவர் ஜாஸ்தி. ஜெபமே விசுவாசம் இருந்தால் தான் வேலை செய்யும். ஜெபமே விசுவாசம் இருந்தால் தான் வேலை செய்யும். ஜெபிக்காட்டா கூட ஜெபம் விசுவாசம் ஜெயிச்சிடும். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம் சொல்லுங்க பாஸ்டர்? என்ன விசுவாசம்? அடுத்த வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகை ஜெயிக்கிறவன் யார்? 1ஆம் வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். born of God. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போ இன்னைக்கு அந்த எப்படி நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. எல்லா ஏரியாலையும் இப்போ நான் ஜெயித்த மாதிரி எனக்கு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும்தான் ஏதோ முன்னால் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். சுகத்தில் சுகமே இல்லை. சமாதானம் குடும்பத்தில் இல்லை. இதெல்லாம் கோட்டை விட்டுக்கிட்டு நாமளும் பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். இல்லை, இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை ஆகிய பட்டயத்தை எடுத்து, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை ஆகிய பட்டயத்தை எடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, சர்வாயுத வர்க்கத்தில் வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்து முற்றிலும் ஜெயங்குடர்களாய், அதாவது நீங்கள் பிரகடனப்படுத்துங்க, வார்த்தையை பேசுங்க. இது என்னுடையது, தெய்வீக சுகம் என்னுடையது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஒரு முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள் எதை பார்ப்பாங்கன்னா, தங்களுடைய சுதந்திரம் என்ன, தங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, தன்னுடைய எல்லைகள் என்ன எல்லாம் பார்த்து அதை எல்லாவற்றையும் போய் வேலி அடைத்து அதிலே இருந்து வெற்றியை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவுடைய இமயமலை எல்லைகளில் பாகிஸ்தான் சில இடத்தை ஆக்கிரமிக்காங்க. கார்கில், சியாச்சின் எல்லைகள்லாம் ஒவ்வொரு பிரதமர் காலத்திலையும் அவங்க இந்த மாதிரி பண்ண யுத்தம் பண்ணி இன்றைக்கி அதை மறுபடியும் நிலைநாட்டி அங்கே கொடியை நாட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு நாடு அடுத்த நாட்டினுடைய இடத்தை அபகரிக்கிறது போல பிசாசு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் அபகரித்து அவன் அங்கே கோடு போட்டு எல்லையை போட்டு நினைச்சான், தன்னுடைய தாக்க நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கு புத்திரர்களாக நீங்கள் எழும்பி, அல்லேலூயா, இங்கே யுத்தமே என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய யுத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிற்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நிற்க வேண்டும். விசுவாசத்தை பிடித்து கொண்டவுடன் நில்லுங்கள். உங்களை சண்டை போட சொல்லலை, உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுங்கள். உரிமையை நிலைநாட்டுங்கள். உங்களுக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் அறிந்தவர்களாக, அறிக்கேட்டவர்களாக அதை நீங்கள் சுதந்திரிக்கணும். எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சு, இந்தந்த எல்லையில் எனக்கு ஆசீர்வாதங்கள் வரணும் ஆண்டவரே, இந்தந்த காரியங்களில் எனக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபஸ் பண்ணி அதை நீங்கள் கிளைம் பண்ணணும். அதற்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்த்து நிற்கணும். வார்த்தையை பேசி, வார்த்தையை அனுப்பி நீங்கள் அவைகளெல்லாம் கிளைம் பண்ண அவைகளெல்லாம் உங்களுடையதாய் மாறும். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிடுவீங்க, முற்றிலும் பிடிப்பீங்க அப்படிங்கிறது தான் தேவனுடைய வாக்கு தத்துவம். இந்த வெளிப்படுத்தல் எடுத்துக்கோமே 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும்
அதாவது ஏற்கனவே சிலுவையிலே நடந்து முடிந்திருக்கிறது. அதையெல்லாம் தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதையெல்லாம் சுதந்தரிக்கும்படி தேவன் நம்மளை புத்திரர்களாக கானான உங்களுக்கு கொடுத்தே சொல்லிட்டார் யோசுவாட்ட. ஆனால் போய் இவங்க சுதந்தரிக்க வேண்டியதனுடைய வேலை. முழு தேசமும் எங்களுடையது என்று யோசுவாவுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், யோசபாத்துக்கு தெரியும். ஆனால் அந்தந்த காலங்களில் அவ்வப்பொழுது எதிரிகள் அதை பிடித்து கொண்டு அவங்க இருந்தாங்க. ஆனால் தாவீது காலத்தில் தான் ஒருத்தர் சொல்கிறாரு, முழு இஸ்ரவேலும் எதிரிகளே இல்லாமல் 100க்கு 100 சுதந்திரித்து கொண்டவன் தாவீது. கைகளை தட்டி மகிமைப்படுத்தும் இல்லையா? 2 காரியம். ஒன்று, அவன் விசுவாச அறிக்கை எடுக்கிறவனாக இருந்தான். தாவீதுடைய ஜெபம் எல்லாமே எப்பொழுதுமே விசுவாச அறிக்கையாக தான் இருக்கும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற விரோதமாக இருப்பவன் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே உம்மாலே மதிலை விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொன்னவன் தாவீது. 2வது, ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஆவியில நிரம்பியிருக்கிற மனிதனாக இருந்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆவியில நிரம்பியிருந்தா ஆவியானவருக்கு ஒரு பெயர் அட்வொகேட். ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்னது? அட்வொகேட், வழக்கறிஞர். அவர் உங்களுக்கான சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். எது எது உங்கள் சுதந்திரம், எது எதில் நீங்கள் உங்களுடையதை பிசாசு பிடித்து வைத்துக்கிறா, எது எதில் நீங்கள் இன்னும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதை காட்டுவார். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது ஆவியானவர் பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது நிறைய இடத்துல ஆண்டவரை சேட் பண்ணுறான். எபிரோன்னு நான் போய் இருக்கலாமா, நான் இந்த பெலிஸ்தியரை துரத்தலாமா? ஆண்டு சொன்ன, நீ போ, நான் முற்றிலும் முறியடிப்பேன், அமலேக்கிற. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவன் தேவனோடு அவனுடைய உறவில் இருந்து அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு போன சில இடங்கள் அவர் சொல்கிறாரு, நீ நேர போகாத, நீ சுற்றி போ. முசுக்குட்டை செடியில் இறைச்சல் சத்தம் கேட்கும்போது நீ புறப்பட்டு போ. உனக்கு முன்னால் கர்த்தர் போயிருப்பார். தண்ணீர் உடைந்தோடுகிறது போல் அவங்க ஓடி போயிட்டாங்க மிஸ்பாவிலே. அப்போது அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தான். சாமுவேலுடைய ஆலோசனையை கேட்டு தாவீது யுத்தம் பண்ணான். உங்களுக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறார், உங்களுக்கு வசனத்தை கையில் கொடுத்துக்கிறார், டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தேவ இந்த டிவைன் கனெக்ஷனில் வரும் பொழுது உங்களுக்கான எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதில் போட்டிருக்குது, முழு இஸ்ரவேலையும், சமஸ்த இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜாவானான். எல்லாவற்றையும் அவருடைய ராஜாவின் அரண்மனை ஆட்சியின் கீழே பொற்காலம் ஆரம்பிச்சிச்சு. சவதரித்து வைத்தான். தன்னுடைய குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டுறதுக்காக பொன்னையும் வெள்ளியையும் சிற்ப மரங்களையும் தங்கத்தையும் அவன் சவதரித்து வச்சான். அந்த நாளாகம கடைசி அதிகாரத்தை போட்டிருக்குது, எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன் அவன் சொன்னான். அவன் கொடுத்தவன மக்கள் கொடுத்தாங்க. சாலமோன் காலத்தில் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட தேவ ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள். முழு உலகமும் பிரமிக்கத்தக்கதாக. அதில் போட்டிருக்கிற ஒரு வார்த்தை, சாலமோன் காலத்தில் அவனவன் தன் திராட்சைக்கடியிலே சுகமாய் குடியிருந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் முழுவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும், முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. பதிமூணாம் வசனம் வாசிக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவன் நீங்கள் அறிந்திருக்கிறத உங்களுக்கு எழுதுகிறேன். இது பிதாக்கள். அடுத்தது, வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, இங்கே நிறைய மேட்டர் சொல்ல, அறிவதும் ஜெயிப்பதும், அறிவதும் ஜெயிப்பதும். பிதாக்களுடைய நாலேஜ் வேற, பிள்ளைகளுடைய நாலேஜ் வேற. ஆனால் இடையில ஒரு குரூப் இருக்குது, வாலிபர்கள். ஆமாம், சொல்லுங்க, யாரு? வாலிபர்கள். இவங்க யாருன்னா, அடுத்த வசனம் போட்டிருக்குது, இவங்க எதனால ஜெயிக்கிறாங்க? 14, பிதாக்களை ஆதிமுதல் அறிந்திருக்கிறதை எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. பொல்லாங்கனை நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னா, வேத வசனம் உங்களை என்ன செய்யுது? நிலைத்திருக்கிறது. வேத வசனத்தை நீங்க அறிய அறிய பலவான்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்லல, ஒரு லாயர், போலீஸ்காரங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படி தானே? அப்படி தானே சொல்றீங்க? போலீஸ்காரர் யாரும். ஆனால் போலீஸ்காரர் ஒருத்தர் பயப்படுவோம். யாருக்கு பயப்படுவோம் தெரியுமா? லாயருக்கு பயப்படுவோம்.
லாயர் வண்டி நிப்பாட்ட மாட்டான், லாயர் மேலே கை வைக்க மாட்டான். ஏன்னா லாயருக்கு என்ன தெரியும்? சட்டம் தெரியும். அந்த போலீஸ்காரத்துக்கு எங்கே போட்டுருவான்? உள்ளே போட்டுருவான். உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சா பிசாசு மேலே கை வைக்க மாட்டான். நீங்கள் நினச்சா பிசாசையை உள்ளதுக்கு போட்டுருவான். கை தருங்க இல்லையா? நீங்கள் நினச்சா பிசாசையே, ஏன்னா உங்களுக்கு சட்டத்தில் ஓட்ட கூட உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் யார் பலவான்கள்னா வசன அறிவு, வசனத்தில் நீங்கள் தெளிவுள்ள இருக்கணும். உங்களுடைய இந்த வேதத்தில் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து இதில் இருக்கிற சத்தியத்தினுடைய நுணுக்கங்கள் இதெல்லாம், என்னுடைய உரிமைகள், என்னுடைய பிறப்புரிமைகள் என்ன. பிள்ளையின் அப்பன் பைபிளில் போட்டிருக்குதே, தெய்வீக சுகம் அது என்னுடைய பிறப்புரிமை. செழிப்பு என்னுடைய பர்த் ரைட். சமாதானமான வாழ்க்கை என்னுடைய பிறப்புரிமை. வெற்றி என்னுடைய தலையெழுத்து, என் ஜாதகம். இந்த அறிவில் நீங்கள் வளர 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 பயமே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு பின்னால் இந்த லாயர் போட்டிருப்பாங்க. அது எது தெரியுமா? தேவையில்லாமல் சேட்டை பண்ணிடாத, என்ன செஞ்சிடாத, தேவையில்லாமல் வண்டியில் வந்து அந்த அடையாளமே அதில் போனால் அப்போ வந்து டோல்கேட்டில் விட்டுறான் போலீஸ். மற்ற எல்லா வண்டியும் மடக்குவான், எதை மடக்க மாட்டான். லாயர் ஸ்டிக்கர் பார்த்துட்டா போங்க போங்கன்றுவான். அதுக்காக நீங்களாம் லாயர் படிங்க நான் சொல்லலை, பைபிளை படிங்க சாமி. எதை படிங்க? இந்த வேதத்தில் நீங்கள் லாயராக மாறணும். எஸ்ராவை குறித்து போட்டிருக்குது, அவன் வேத பாரகன். அவன் தன்னை இதுக்குன்னு அர்ப்பணித்ததுனால தான் அன்றைய தேசத்தை அவன் தலை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை நல்லா அறிஞ்சிங்கன்னா அநேகரை நீங்கள் வெற்றிக்குள்ளே நடத்துவீங்க. கைத்தட்டுங்க. நீங்கள் வெற்றியாக இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் அநேகரை வெற்றிக்கு நடத்துவீங்க, அநேகரை சிக்கலை தீப்பீங்க. அநேகருடைய வாழ்க்கை இருக்க பாருங்க. ஏன் லாயர்கிட்ட போகிறாங்க, ஒரு பிரச்சனை போகிறாங்க, அவங்க எரிஞ்சுவாங்க, சட்டப்படி அதனுடைய காரியத்தை எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு செய்வாங்க, வர வேண்டியதை வர வச்சுருவாங்க. எனக்கு லாரி ஆக்சிடெண்ட் ஆச்சு காலில், நைன்த்து படிக்கும்போது லாரி ஏறி போயிட்டான். எங்களுக்கு என்னன்னே தெரில. எங்களுடைய சபையில் இருக்க ஒரு விசுவாசி லேடி லாயர் நேராக வந்தாங்க, லாரி சேஸ் பண்ணி லாரி நம்பரை பிடிச்சாங்க, நேராக கோர்ட்டில் போட்டாங்க, இன்சூரன்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு. அந்த காலத்தில் 1984 80,000 எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்பவே பெரிய கத்தாகி போச்சு இல்லையா? நான் நினச்சேன்னா, உனக்கு நியாயமாக வர வேண்டியது எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்குற ஒரு ஆவியானவர் வழக்கறிஞர் இருக்கிறார். அவரோடு உன்னுடைய உறவு எப்படி இருக்குது? உனக்கு ஒரு இருக்கிறார் தெரியுமா? ரெண்டாவது, அவர் கையில் இருக்கிற சட்டப்பத்தை தேவன் எழுதி கொடுத்துக்கிறார். இந்த வேதத்தை நீங்கள் தினமும் பகலும் தியானிக்க தியானிக்க நீங்கள் பாக்கியவன்கள் செய்வதெல்லாம் உங்களை தோற்கடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா சத்தியம் உங்களுக்கு தெரியும். வேத வசனம் நிலைத்திருக்கிறதுனால நீங்க பொல்லாங்கனை ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. கையை தட்டுங்க அல்லையா? வசனத்தை தெரிய தெரிய ஒவ்வொன்றா நீங்க ஆக்கிரமிப்பீங்க, ஒவ்வொன்றா சுதந்திரிப்பீங்க. வசனம் தெரியாதவங்க தான் ஒவ்வொன்றத்தை இழந்துட்டு இருப்பாங்க. இருக்கிறதெல்லாம் ஏன் இழந்துட்டு இருக்கிறோம்னா வேதத்தை நம்ம தெரியும். உங்களுக்கு இப்படி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தை பண்ற இந்த ஒரு வேத அறிவு போதாதுங்க. நீங்க தனிப்பட்ட விதத்தில் உட்கார்ந்து இந்த வேதத்தை எழுதின ஆவியானவரோடு உட்கார்ந்து வேதத்தை படிக்கும் பொழுது நீங்கள் யார், உங்களுக்குரிய சுதந்திரம் என்ன, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ரெண்டாவது, எதை நீங்க இழந்திருக்கிறீங்க, எங்கெங்க நீங்க கோட்டை விட்டு சொல்வாரு, அங்கங்க மறுபடியும் தேவன் உங்களுக்காக வழக்காடி வாங்கி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னும் எழுந்து நீங்க இன்னைக்கு ஒரு வீராப்பில் இன்னைக்கு ஒரு விழித்தெழு, அவேக், விழிப்படைந்துருங்க. இதெல்லாம் எனக்குரியது, என்னுடைய சொத்து, நான் கல் உடைக்கிறதுக்காக வாழ பிறந்தவன் இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க, ஆண்டு அனுபவிக்க, சுதந்திரிக்க. நம்ம பெரிய தப்பு என்ன பண்ணுறோம் தெரியுமா? நானே என்ன யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு நம்ம கைத்தட்டிட்டு இருக்கிறோமே தவிர போய் அதை சுதந்திரிக்கிற. கத்தரித்தை தந்துட்டார், சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், கிருபை அறிஞ்சிட்டோம், தேவனுடைய பிள்ளை, ஃபாதர்ஸ் லவ், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கிறோமே தவிர அதை எடுத்து கொண்டு போய் அதை முறையாக தாவீது போகிறான், சமஸ்த இஸ்ரவேலை கூட்டு போய் அங்கே ஒருத்தர் சொல்கிறான், நீ எல்லாம் உள்ள வர முடியாது, இது எங்கள் ஊருங்கிறான். அவன் விடலை. ஆனாலும் அதை பிடித்தான். கர்த்தர் சொன்னாரு, சில காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார் இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு சாத்தான் வச்சுட்டு அது உன்னுடைய இதுன்னு சொல்றான். ஆனால் கர்த்தர் நீ போய் நில்லு, ஆனாலும் நீ அதை பிடிப்ப. எது உனக்கு கிடையாது பிசாசு சொல்றா அதை எல்லாம் நீ சேர்த்து வட்டி முதல்ல கர்த்தர் உனக்கு தரப்போகிறார் இல்லையா? திருடும் போது மக்கள் அவன் என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு அவன் செலுத்தி தீர்க்க வேண்டும். நான் சொல்றேன், திருடனை இயேசு சிலுவையில் கண்டுபிடிச்சிட்டார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 7 மடங்கு உங்களுக்கு வந்து ஆக வேண்டும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு கிளைம் பண்ணுங்க, ஆண்டவர் நான் பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இது இருக்குது, இந்த எல்லைகள்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்க, என்னுடைய வருவதாக எதிர்த்து நில்லுங்க, பிரகடனப்படுத்துங்க, அறிக்கை இடுங்க, கீழ்ப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யுங்க, கீழ்ப்படுத்துங்க. தாவீது தான் எல்லா ராட்சரையும் கீழ்ப்படுத்தி எதிரிகள் எல்லாவரையும், அவன் இருக்கிற வரைக்கும் எதிரிகள் அவன் எல்லையில் வரவே இல்லை. அடுத்தது ஒருத்தன் வந்தான், சாலமோன். பேர் என்ன தெரியுமா? பேரே சாலோம். சாலோம் என்ன தெரியுமா? சமாதானம். அந்த வார்த்தை இருக்குது, அவனவன் தன்னுடைய திராட்சை செடிமைக்கு இளைப்பாரி கொண்டிருந்தான். சாலமோனா ஷாலோம். அவனுடைய 40 வருஷ ஆட்சியில் இஸ்ரவேலை இளைப்பாறுதல இருந்த சண்டே யுத்தமில்லாத ஒரு ராஜா யாருன்னா சாலமோன். ஞானம். தேவ சமூகத்தில் தேவன் கேட்குற, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவனுக்கு உட்காந்து ஜெபத்தில் கேட்டான், எனக்கு ஞானத்தை கொடுங்கண்ணா. கர்த்தர் ஞானத்தை கேட்டல, ஞானத்தை நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு தந்தேன்ட்டார். அவ்வளோதான். அவனுடைய காலத்தில் தான் எதிரிகளே இல்லாத 40 வருட ஆண்டில் ஆலயத்தை கட்டி எல்லா ராஜாக்களும் இவனோடு சமாதானம் உடன்படிக்கை பண்ணாங்களாம். ஏன்னா அவ்வளோ வல்லரசாக மாற்றி வச்சுட்டாரு தாவீது. இவங்களோட மோத முடியாதுங்கிற அளவுக்கு வந்தனால எதிரிகள் சண்டை போடக்கூடாது. இவனுக்கு பகுதி கட்டினாங்க, இவனுக்கு என்ன பண்ணாங்க, தண்டல் கட்டினாங்க. தங்கத்தெல்லாம் கொடுத்து எல்லா தேசமும் சாலமோனோடு சமாதானமாக இருந்தது. காரணம், அவன் தேவனுடைய குமாரன். தாவீது சொல்லுவார், சாலமோன் ஓம் குமாரன் கிடையாது, யாருடைய குமாரன்? இப்போ சொல்கிறீங்களுங்க, நீங்கள் தேவகுமாரங்கிற வெளிப்பாடுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். எல்லா எல்லைகளும் உங்களுக்கு பணியும். சேபா நட்டு ஸ்திரீ அவனுக்கு காணிக்க கொண்டு வரா. ஞானம். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக இருக்கிறார். அல்லேலூயா. மீட்பாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார். இனிமேல் தான் ஜெயிக்கணும். ஏற்கனவே ஜெயித்திருக்கிறீங்க, அதையெல்லாம் நிலைநாட்டணும். இப்போ கடைசியாக ஒரு சத்தியத்தை சொல்ல முடிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் போராடணுமா பாஸ்டர்? இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப போராடி ஜெபிக்கணுமா? இல்லை, கர்த்தர் ஜெயித்துட்டாரு, அதை நிலைநாட்ட வேண்டும். அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டாரு, டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் நீ கிளைம் பண்ணு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னையில் கிண்டியில் அசோகன் சரி சரி எங்கே இருக்குன்னு இடம் இல்லைன்னு சரி, இப்போது லாயரை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் அதை எல்லாவற்றையும் இருக்கிற ஆட்களை வச்சு வெளியேற்றி, கோர்ட்டை வச்சு வெளியேற்றி அதை எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து முடிச்சிட்டாரு. டெட்டலிஸ்டா, முடிந்ததுங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபினிஷ்ட். நீ என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்க வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இல்லையா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாச அறிக்கையிட்ட அவைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயத்தை நிலை நாட்ட வேண்டும். முதிர்ச்சி பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடிமைகளா பிச்சைக்காரா இருக்கலாம், ஆனால் முதிர்ச்சி அடைந்த பிறகு நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்கலாம். அந்த வசனத்தை, இந்த வசனம் படிக்கும்போது இப்போ கண்ணு திறக்குதா பாருங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் காரியக்காரருக்கு வீட்டு விசாரிக்காரருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு 4ஆம் வசனம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாண கீழ்ப்படமாக நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திராயிராமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க உங்கள் இருதயங்களில் பாட்டு பாடுறோம், அப்பா பிதாவே, இல்லையா? அதோடு முடியல. அடுத்த வசனம், ஆகையால் அடிமையாயிராமல் யாரா இருக்கிற? புத்திரனா இருக்கிறார். நீ புத்திரனே ஆனால் சுதந்திரமா வழியா இருக்கிறார். கை தட்டுங்க. அல்லேலூயா. நீ ஆக்கிரமிக்க, சுதந்திரிக்கணும். தாவீதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? beloved son. எபிரேய மொழியில தாவீதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரியமானவன். எல்லாவற்றையும் பிடிச்சான் பாருங்க. நான் சொல்கிறேன், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் நீ சுதந்திரிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். நீ தேவனுடைய பிரியமான பிள்ளையா இருந்தா நீ எதிலையும் தோற்று போக கூடாது, எதிலையும் நீ இழக்க கூடாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய், அதுல ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தையே மூல மொழியில மெசேஜ் பைபிள்ல பேஷன் டிரான்ஸ்லேஷன் போய் பார்த்தீங்கன்னா அந்த 3 யோவான் 2ஆம் வசனம் போட்டிருக்குது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்னைக்கு கர்த்தர் எனக்குள்ள தீர்க்கதரிசனமாக ஏவிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமா இருக்கணும். மரலியா எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும். நீங்க ஒன்றில் கூட இழந்து போய் நிற்க கூடாது. எந்த இடத்துல பார்த்தாலும் முற்றிலும் ஜெயங்குள்ள இருக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்த ஜெயத்தை நிலைநாட்ட தான் உங்களை கூப்பிட்டு. அவர் கொடுத்துட்டே சொல்லிட்டு தான் உங்களை உள்ள அனுப்புறாரு. நீ போ, உனக்கு தர்றேன்னு சொல்றாரு. நீங்க போய் எதை செய்ய வேண்டாம், நிலைநாட்ட வேண்டும். சிலுவையிலே தேவன் கொடுத்த வெற்றியை வாழ்க்கையிலே நிலைநாட்ட வேண்டும். என்ன சொன்ன சொல்லுங்க? சிலுவையிலே இயேசு கொடுத்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் நீங்கள் என்ன செய்யணும்? நிலைநாட்டணும். சொல்லுங்க, சுகம் என்னுடைய பிறப்புரிமை, செழிப்பு என்னுடைய பிறப்புரிமை, சமாதானம் என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. அல்லேலூயா. கண்களை மூடி கத்த சொல்ல, அந்த காலவில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கில் நான் சொல்கிறேன். கத்த சொல்ல, நீ எல்லாவற்றையும் சுதந்திரிப்ப. இது யாரையோ பார்த்து சொன்ன வார்த்தை இல்லை. இந்த காலை முதல் ஆரணைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவாய். நான் உனக்கு தேவனாக இருப்பேன், நீ என் குமாரனாக இருப்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ குமாரன் சொல்லி பாட்டு பாடுறதுக்காக, உங்களை பரவசப்படுத்துறதுக்காக தேவன் வாக்குத்தத்தத்தை பேசலை. நீ சுதந்திரிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ சுகவீனமாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. நீ வாழா வெட்டியாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. நீ வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்ற அந்த இடத்துல சில எல்லைகளில் எது உங்களை பிசாசு பிடிச்சு வச்சு நீ உள்ள பிரவேசிக்க முடியாது. இது எங்க கோட்டன் பிசாசு சொல்றனோ அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு உன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா மாற போகுது. பிசாசு எதை அரணா பிடிச்சு அந்த அரணை எட்டி பிடிக்கிற ஒரு தாவீதாக கர்த்தரை மாற்றுகிறார். உனக்குள்ள அந்த வைராக்கியம் வர வேண்டும். அந்த ஒரு விசுவாச ஆவியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இதற்கு பெரிய ஜெபம் தேவையில்லை. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் படிங்க. விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே எரிகோவின் கோட்டை விழுந்தது. விசுவாசத்தினாலே செங்கடல் 2ஆய் பிளந்தது. விசுவாசத்தினாலே அவர்கள் கானானை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் உங்க கையில கத்து கொடுத்துக்கிறாரு. கைகளை தட்டி இந்த காலவேளை அந்த ஜெயத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவது தேவ சித்தம். உங்களுக்கு கொடுக்காம இருக்க வேற யாருக்கு கொடுக்க போறாரு? தன்னுடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை பிடித்திடும். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. கைத்தட்டி சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே.
இடைவிடாமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. கைத்தடி ஓ காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. தேவனுடைய ஆவியான இந்த காலவேளை ஒரு பெரிய ஆவிக்குரிய பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு டிவைன் இம்பார்ட்டேஷன். உனக்கு வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்திலே வருவதாக, உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகத்தை நாங்கள் கிளைம் பண்றோம், செழிப்பை நாங்கள் கிளைம் பண்றோம், எல்லா சமாதானத்தை ஷாலோமை கிளைம் பண்றோம். ஓ ராபா விதமித்தி ஆசீர்வாதங்கள், abundance. ஓ ராபா ஷகடடா. கரங்களை தட்டி ஹalleluya. ரமலகதம ரபலப ரபலப ஷகததததத லிமனபா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு வியாதி இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்திலே சாத்தானே உன் சரக்கு எடுத்துட்டு வெளியே போ. அந்த கோட்டையை நான் இன்னைக்கு பிடிக்கிறேன். குருடரும் சப்பானிகளும் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார்கள், ஆனாலும் தாவீது அதை பிடித்தார். இப்ப சொல்றேன், தலைமுறை தலைமுறையாக 20 வருஷம் 30 வருஷமாக உங்களை பிடித்திருந்த வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நீக்கப்படுகிறது. கைகளை தட்டி தரித்திரத்தின் ஆவி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பணம் வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, கையில் ஐஸ்வர்யம் இல்லை. இந்த தரித்திரத்தின் ஆவிகளை கத்த உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது நான் கத்த ஊழியராக எங்கள் சபை விசுவாசிகள் குடும்பங்களுக்குள்ளே பொருளாதார செழிப்பு வர முடியாதபடி அடைக்கப்பட்ட அரண்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. கைகளை தட்டி இயேசுவின் நாமத்திலே we claim it. ஓ ராமகதா ரிபோபோ. ஹalleluya. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இன்னும் தேவனிடத்தில் சபைக்குள்ள வர முடியாதபடி, ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற நபர்களை எல்லாம் தேவன் இப்பொழுது விடுதலையாக்குறார். ஹalleluya. நாங்கெல்லாம் வர மாட்டோம், எங்களெல்லாம் மாற்ற முடியாது சொல்ற ஆட்களை கர்த்தர் இப்ப சொல்றார் இயேசுவின் நாமத்திலே விடு, கையை எடு இயேசுவின் நாமத்திலே. ஓ எஸ், ஐ subdue in the name of Jesus. கீழ்ப்படுத்துகிறோம். சில உயரங்களை அடைய முடியாது. கர்த்தர் சொல்றார் சில உயரங்கள் ஹalleluya. ஒரு ப்ரமோஷன், சில சாதனைகள், சில காரியங்களை என்னால இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியாது, இவ்வளவு பெரிய இடத்தை வாங்க முடியாது, இந்த ஒரு நிலைமைய ஒரு பெரிய பரிசை வாங்க முடியாது, அவார்டு வாங்க முடியாது, இதை செய்ய முடியாது. கர்த்தர் சொல்றாரு இயேசுவின் நாமத்திலே சீயோன் கோட்டையை நீ பிடிப்பாய், சீயோன் கோட்டையை நீ பிடிப்பாய். கைகளை தட்டி எருசலேம் எபூசியரின் கோட்டை எருசலேமாய் மாறும். ஹalleluya. எருசலேமுக்கு ஒரு பெயர் லூஸ், முன்னாடி அதுக்கு பேர் லூஸ். கர்த்தர் எல்லா லூஸை நீ பிடிப்ப. கை தட்டுங்க, அதெல்லாம் எருசலேமே மாறும் இல்லையா. எருசலேம் ஹalleluya தேவனுடைய நகரம் எனப்படும். ஹalleluya. கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு சிலருக்கு கர்த்தர் நீங்கள் சர்ப்ரைஸா உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் கையில வரும். கைகளை தட்டுங்க இல்லையா. இயேசுவின் நாமத்தினாலே இது உங்களுக்கான ஆசீர்வாதம். ஆவியானவர் உங்களுக்குரியதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுப்பார். இல்லையா, அவைகள் எல்லாம் உங்களுடையதாய் மாறும். ஓஹோ, கர்த்தர் எனக்கிட்ட சொன்னாரு, இந்த ஏரிக்கரை முழுவதையும் நீ பிடிப்ப. ஒரு ஆத்மா கூட கஞ்சாவுக்கு அடிமையா இருக்காது, ஒரு ஆத்மா கூட குடிக்கு அடிமையா இருக்காது, ஒரு ஆத்மா கூட விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்காது, விக்கிரகத்துக்கு அடிமையா இருக்காது. இயேசுவின் நாமத்திலே ஏரிக்கரை எருசலேமாய் மாறுவதாக, மதுரவாயில் மறுரூபம் மாறுவதாக. ஓ
சபைக்கு 4 ஏக்கர் 65 சென்ட் இடத்தை கத்த தரபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. 10,000 பேர் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்தை நீ தரபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆமென் சொல்கிறோம் ஆண்டவரே. சிலருடைய பெற்றோரை பார்த்து உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஹல்லேலூயா வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் தாவீதுடைய குமாரன் சாலமோனை போல கர்த்தர் உயர்த்துவார். உலகத்துக்கு ஆசீர்வாதமாக உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்திலே அது அப்படியே நடப்பதாக.